யசோதரையின் பார்வை சித்தார்த்தர் மீது பதிந்தது. பிறகு அகலவே இல்லை. சாந்தம் தவழும் முகம், மிகவும் எளிமையான தோற்றம், வசீகரம். மாலையை சித்தார்த்தருக்கு அணிவித்துவிட்டு புன்னகையுடன் வெளியேறினார் யசோதரை. தண்டபாணியின் முகம் மாறியது. இவரா? திரண்டிருந்த அத்தனை பேரில் இவரையா யசோதரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? தண்டபாணி சித்தார்த்தரை நன்கு அறிவார். நிறைய பேர் சொல்லி இருக்கிறார்கள். எதுவும் திருப்தியாக இல்லை, எதிலும் நாட்டம் இல்லையாம். எங்கோ வெறித்து பார்த்தபடி வயல்வெளியில் அமர்ந்திருப்பாராம். விதியை நம்ப மாட்டாராம், தர்க்கம் செய்வாராம். தெய்வ நம்பிக்கையாவது இருக்குமோ இல்லையோ, எதிலும் நம்பிக்கை இல்லாதவரால் எப்படி இல்லறம் நடத்த முடியும்? தொட்டியில் பூத்த பூ போல் யசோதரை வளர்த்து விட்டேன். இவரால் அவளை அரவணைத்துக் கொண்டு வாழ இயலுமா? யசோதரையிடம் பேசி பார்த்தார். உன் முடிவை மாற்றிக்கொள்ள முடியாதா மகளே?